அநேக காரியங்கள் ஹalleluya நீண்ட நாளாய் அப்பா ஹalleluya இதுக்கு விடுதலை இல்லையா? நீண்ட நாளாய் இதுக்கு அப்பா ஹalleluya மதில் சுவர் போல இருக்கிற சில விஷயங்களுக்கு அப்பா சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து இருக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த எரிகோ போல இருக்கிற இந்த சுவர் அப்பா என்றைக்கு இது இடிந்து விழும் என பல வருஷங்களாய் அப்பா 10 வருஷமோ 5 வருஷமோ 20 வருஷமோ எத்தனை வருஷமோ எங்களுக்கு தெரியாது. அப்பா எங்களுக்குள்ள ஒரு விஷயங்களை சில காரியங்கள் பல வருஷமா இழுத்து கொண்டு வருகிறது. அது மதில் சுவரை போல இருக்கிறது. அப்பா உம்மை துதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா ஹalleluya எரிகோ சுத்திமா சொன்னீரே அப்பா அமைதியாகி யாரால் சுற்றி வாங்க நான் சொல்லும் போது ஆத்மரியங்கன்னு சொல்லப்பட்டது போல கர்த்தர் அப்பா நாங்கள் சுற்ற ஆரம்பித்து இருக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் சுற்ற ஆரம்பித்து இருக்கிறோம். அப்பா எங்கள் குறை குற்றைகள் ஏதாவது இருந்தால் கர்த்தர் ஒரு விசை மன்னிப்பிக்க மகாலே கர்த்தர் நம்ம அந்தரங்க துதிக்கிறதுக்கு முன்பாக ஒரு விசை சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. வாய் மாத்திரை ஏதாவது யாராவது துக்கப்படுத்திருந்தா கர்த்தரிடத்தை மன்னிப்பு கேட்கும். பர்சனலா ஹalleluya கர்த்தரிடம் பேசுவோம். மன்னிப்பு ஹalleluya ஏசப்பா ஏதாவது வாய் வார்த்தையில யாராவது துக்கப்படுத்தி இருந்தா அப்பா வாய் வார்த்தையிலையோ அப்பா மற்றவங்களை புண்படுத்தி இருந்தா அப்பா இருதயத்திலேயோ ஏதாவது வஞ்சகத்தை வைத்திருந்தாலோ அப்பா சுத்த மனசாட்சியோடு கர்த்தர் தொழுது கொள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது தகப்பனே. அப்பா எங்கள் இருதயத்தை சுத்திகரிக்க அப்பா ரத்தத்தினால் எங்களை ஒரு விசை கழுவீராக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையை கழுவீராக. எங்கள் இருதய நினைவுகளை கழுவீராக. எங்கள் உணர்வுகளை கழுவீராக. எங்கள் உணர்ச்சியை கழுவீராக. எங்கள் அப்பா எங்கள் ஒவ்வொரு அவயத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த சிங்காசனத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் எங்களை கழுவீராக. அப்பா கல்வாரி சிலுவையிலிருந்து வருகிறோம் ராஜா. அந்த திரைசிலை கிழித்து இருக்கிறீர தகப்பனே. ஆலயத்தின் திரைசிலை கிழித்து அப்பா நல்லா கொண்டார் எல்லாரையும் உள்ள வருத்த வைத்திருக்கிறவரே. அப்பா நாங்கள் வஸ்திரங்கள் அசுசி ஆகாதபடிக்கு அப்ப எங்க அசுசம் இருக்கிறதோ எங்கள் ஆவியில் எங்க கலங்கம் இருக்கிறது ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க. எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே அந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாயும் நீரே. தாய் தந்தை நீரே தாயும் நீரே. தாவரம் நீரே என் தாவரம் நீரே. தாவரம் நீரே என் தாவரம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையும் நீரே என் பாதையும் நீரே நாதா உம்மை போற்றுதே நாதா உம்மை போற்றுதே நாதா யூதா கோத்திர ராஜசிங்கம் யூதா கோத்திர ராஜசிங்கமாய் வருகிறார் கர்த்தர் யூதா கோத்திர ராஜசிங்கம் ராஜாதி ராஜாவா ராஜாதி ராஜாவா ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா மானவ பூமியும் சாசானமும் அணிகின்ற ஒரு சிங்கம் ராஜாதி ராஜா அவர் நடந்தார் அது சிங்கம் கர்ஜிக்கிற சிங்க சத்தத்துக்கு பாடி உமை போற்றுதே இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துணியை சொல்லி வரவே இவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் எந்த நிலையிலும் இந்த ஜனங்கள் என்னை கண்டு துதிக்கும் என்று கர்த்தர் வைராகியத்தை வைத்திருக்கிறபடி ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் வைராகியத்தை உனக்கு வைத்திருக்கிறார் நீ சோர்ந்து போகிறாதே நீ சோர்ந்து போகிறது என்ன உனக்குள் வைராகியத்தை கர்த்தர் தட்டி எழுப்ப சொல்கிறார் உனக்குள்ள இருக்க வைராகியத்தை தட்டி எழுப்பு மகளே உனக்குள்ள இருக்க தட்டி உனக்காரவா வைராகியத்தை தட்டி எழுப்பு எனக்காய் நீ போக வேண்டிய தூரத்தை பாரு எனக்காய் நீ போக வேண்டிய தூரத்தை பாரு எவ்வளவோ ஜனங்களுக்கு அது வெளிப்படல எவ்வளவோ ஜனங்களுக்கு வெளிப்படல குறுகிய ஜனங்கள் மட்டுமே அப்பாவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு அப்பா வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு எனக்கு சித்தமானவனுக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடு கிடைக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அல்ல எல்லா ஜனங்களுக்கும் இல்ல ஏன்னா நீ என்ன அன்பு கூர்ந்து இருக்கிற நீ கூட அனுப்பினால இவளுக்கு மிகுந்த அன்பு கூர்ந்ததுனால உனக்கு அநேக வெளிப்பாடுகள் தரப்போகிறேன் மகனே உனக்கு அநேக வெளிப்பாடுகளை தரப்போகிறேன் மகனே நீ என் மேல அன்பு கூறுகிறதுக்காக உனக்கு வெளிப்பாடு தக்க கொடுக்கிற கிருபைக்காக அப்பா எல்லாமே உங்க நம்பிதான் வாழுது ஒரு சிறு குழுனாங்களோ அது வாழ்றது உங்களை பார்த்து நம்பிதானே ஒரு காதங்கள் வாழ்றதும் அது உங்களை பார்த்து தானே ஒரு காட்டில் இருக்கிற ஒரு ஜீவனை வாழ்றது உண்மை பார்த்து தானே நீ ஆசையாய் படைச்ச நீ என் பிள்ளைன்னு படைச்ச இந்த ஜனங்கள் எல்லாம் யாருக்காக யார நம்பி வாழுகிறாயா உம்மை நம்பி வாழுதே உம்மை நம்பி வாழுதே உம்மை நம்பி வாழுதே எரிகோ விளக்கம் எரிகோ விளப்பவருக்காக ஸ்தோத்திரம் எரிகோ விளப்பவருக்காக ஸ்தோத்திரம் Hare
உம்மை போற்றுவே. ஹalleluya ஹalleluya. அவரை மட்டும் சிந்தையில முழுவதுமா அவரை ஹalleluya இருதய உன் முழு இருதயத்தோட, உன் முழு பலத்தோட, உன் முழு ஆத்துமாவோட, உன் முழு சிந்தையுடன் நீ அன்பு கூற வேண்டியது ஒரே ஒருத்தர் தான், மனுஷன் அல்ல. உனக்காக ரத்தத்தை சிந்தினவர், உனக்காக கண்ணீரை விட்டவர், கெட்டவன தோட்டத்துல கண்ணீர் ரத்தத்தை சிந்தின ஒரே கர்த்தர், அந்த தகப்பன் அவர்தான் மெய்யான தகப்பன். உன் முழு இருதயத்தை, முழு பலத்தை, முழு ஆத்துமா அன்பு கூறுவாயாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவ பிரசன்னம் ஹalleluya. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. ஆவில நிறைஞ்சு ஹalleluya அந்த அன்பை மட்டும் நினைச்சு ஹalleluya. அப்பா நேத்து சொன்னது போல நீங்க கண்ணீர் சிந்துவதற்கு முன்பதாகவே அந்த கண்ணீரை கணக்குல வைக்கிற நேத்து சொன்னது போலவே அப்பா ஹalleluya உன் கண்ணீரெல்லாம் என் கணக்கில் இருக்கிறது மகளே, உன் கண்ணீரெல்லாம் என் கணக்கில் இருக்கிறது மகனே. நீ கண்ணீர் விட நான் சுடுவேன், நான் விடுவேன். நான் கத்த கட்டிக்கிற காலம் வருகிறது, இனி நான் பொறுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இருதயத்தை கத்தல இருதயத்தை ஊற்றணும். கத்தல் மனம் விட்டு பாரம் விட்டு மனம் விட்டு பேசு, மனம் விட்டு பேசு, மனம் விட்டு பேசு. உன் கதற நான் கேட்கிறேன். உன் அந்த ரங்கத்தில் நீ கதறி கொண்டிருக்கிற மகள், அந்த ரங்கத்தில் நீ கதறி கொண்டிருக்கிறது. நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். உனக்காக நான் கண்ணீர் விடுகிறத நீ பார்த்தனா, நீ உனக்காக நான் கண்ணீர் விடுகிறேன், உனக்காக நான் கண்ணீர் விடுகிறேன். நீ எவ்வளவோ காலமாய் காத்து கொண்டிருக்கிற, அதற்கு ஒரு பிடிவாட கொடுக்கதான் கர்த்தர் இந்த காலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். நீ எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறையோ அந்த அற்புதத்தை இன்றே பெற்றுக்கொள்ள தொடங்கும். இன்றிலிருந்து 7வது நாள் இல்ல, இன்றிலிருந்து எரிகோவோட ஒரு செங்கல் உடைக்கப்பட போகிறது. அது இன்றைக்கே எரிகோவோட செங்கல் உடைகிறது. அது ஒரு முள்ளில் உடைக்க ஆரம்பிச்சு விட்டது. Jesus, 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 Jesus. விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். உண்மையை யாரும் இல்லை, உண்மையோட யாரும் இல்லை, உண்மையோட யாரும் இல்லப்பா. உன் பாதம் தான், உன் பாதம் தான். உண்மை விடமாட்டேன், உண்மை விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். பிள்ளைகள் கண்ணீரை சிந்துவதை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன். என் பிள்ளை கண்ணீர் சிந்துவதை நான் பார்ப்பேன். என் பிள்ளையே நீ கண்ணீர் சிந்துகிறதான் கண்ணீர் சிந்துகிறார். கர்த்தர் பார்த்து அவர் கண்ணீர் சிந்துகிறார்.
அப்பா ஹalleluya. கர்த்தர் ஹalleluya இருக்கிறார். ஹalleluya. ஆவியானவர் இங்க இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் ஹalleluya. 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 விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. ஒரு வித்தியாசமான வல்லமை கர்த்தர் இறக்கி கொண்டு இருக்கிறார். ஹalleluya. 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 என் மாம்ச சிந்தை அல்ல. ஹalleluya. ஹalleluya. நம்மளை இழுத்து கொண்டு ஹalleluya நோவா பேழைக்குள்ள ஹalleluya இழுத்து கொண்டு போனது நோவா போனத கர்த்தர் இழுத்து கொண்டு போகிறார். இப்போ கர்த்தர் ஹalleluya மாம்சத்தையே மேற்கொள்ள ஒரு வித்தியாசமான இனி கர்த்தர் செய்ய போகிறது. வித்தியாசத்தை பார்க்க போகிறீங்க. உங்களை நான் வேறு பிரிச்சிருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். உங்களை நான் வேறு பிரிச்சிருக்கிறேன். உன்னை முன்குறித்து இருக்கிறேன். உன்னை முன்குறித்து எல்லா என் திட்டத்தையும் நடக்குது. நீ குழந்தை கொன்ற என் திட்டம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல. ஆனா திட்டம் கர்த்தருடையது. எல்லா திட்டத்தை போட்டுதான் தாய் கருவிலே உன்னை திட்டம் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை பிறக்க வைக்க முன்பதாகவே ஒரு திட்டத்தையோட தான் உன்னை பிறக்க வச்சிருக்கிறாரு. இப்ப நடக்கிற சூழ்நிலையை பார்த்து கண்ணீர் சிந்தாத. ஒரு பெரிய திட்டம் உனக்காக காத்து கொண்டிருக்க கட்டத்துல ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த பிசாசானவன் அநேக குழப்பத்தை கொண்டு வருகிறான் என்றது கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிகிறார். ஆனாலும் அதன் மத்தியில கர்த்தர் நிற்கிறாரு. அதன் மத்தியில நிற்கிறாரு. ஏன்னா தலை முடிய கூட அசைக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. தலை முடிய கூட அசைக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஏன்னா நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் மகன், நீ என் மகன். உனக்காக நான் பரலோகத்தை விட்டு வந்துட்டேன். உனக்காக நான் பரலோகத்தையே விட்டு நான் நிம்மதியா வாழ முடியாம நான் இறங்கி வந்தது உண்மை. நான் இது இறங்கி வந்தது உனக்காக தானே. நான் எனக்கு உண்மை உனக்காக என் மகளே, என் மகளே உனக்காக பரிதபிக்க நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தோல் சாய்க்க நான் இருக்கிறேன். உன்னை கரம் எடுத்து கூட்டிட்டு செல்லுவேன். அப்பா ஹalleluya. கர்த்தரோட மகிமைக்காக நன்றி. அப்பா ஹalleluya. எங்க சிந்தனைக்கு மேல நடக்குது. இந்த இடத்துல நாங்க மாம்சமானவர் என்று எங்களால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் வந்துட்டா, நீர் வந்துட்டா சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். நீர் வந்துட்டா புறஜாதி கப்பல்ல யோனாவை பார்த்து உன் தேவனை நோக்கி நீ கூப்பிடுன்னு அவர்கள் சொல்லுவார்கள். உன் தேவனை நோக்கி நீ கூப்பிடுன்னு கர்த்தர் வாயை திறக்க வைப்பாரு. கழுதைய வாயை திறக்க வைப்பாரு. கழுதைய வாயை திறக்க வைப்பாரு. ஏன்னா தேவன் வந்து நின்னா அசைந்துதான் ஆகணும். தேவன் வந்து நின்னான்னா அது அசைந்துதான் ஆகணும். தேவன் வந்து நின்னான்னா அது எரிகொள்ள அதற்கு மேல இருந்தாலும் அது உடஞ்சிதான் ஆகணும். 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 அது உடஞ்சிதான் கண்கள் திறக்கப்படும். 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 இனி தரிசனங்களை காண்பீர்கள். இனி தரிசனத்தை காண்பீர்கள். இனி தரிசனத்தை காண்பீர்கள். ஏற்கனவே மேல தீர்க்க தரிசியா மாற போகிறாய். நீ தீர்க்க தரிசியா மாற போகிறாய். நீதான் தெபராலே, நீதான் தெபராலே, நீதான் கெஸ்டர், நீதான் பாதகி. ஏதாவது முன்குறிச்சிருக்கிற நீ தீர்க்கதரிசியாக போகிறாய். நீ தீர்க்கதரிசியாக போகிறாய் கர்த்தர் சொல்கிறார். நீ தீர்க்கதரிசியாக போகிறாய். கத்த சிங்கம் போல இறங்கி இருக்கிறாரு. நமக்கு புரியல. ஏதாவது செய்யறாரு கர்த்தரு.
இதெல்லாம் முன்குறிக்கப்பட்ட நாளு. ஏதோ ஏனோதான நடக்கல. எல்லாம் திட்டம் பண்ணி எல்லாம் அந்தந்த ஆட்களை ஏற்படுத்தி அந்தந்த சவுலே நீ போகும்போது அந்தந்த அந்தந்த நேரத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டது போல இந்த இடத்துல ஒரு தாசரை எழுப்பியிருக்கிறாரு. அவர் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பத்தை கொடுக்க போகிறவர்.